ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர். அதாவது அவங்க வந்து என்னன்னா அலோபதி கிடையாது. அலோபதினா இங்கிலீஷ் மருந்து இல்லையா, சித்தால இருந்து அவர் பாக்குறாரு. அலோபதி கூட இல்ல, சித்தான்றது ரொம்ப ரேர். ஏன்னா அது இம்மிடியட்டா ஒர்க் ஆகாது. ஒரு ஒரு இம்மிடியட் ஒர்க் வந்து அதுல நடக்காது. இம்மிடியட் ரெமிடி நீங்க பார்க்க முடியாது. அது ஸ்லோ பை ஸ்லோவா தான். அப்ப அந்த சித்தால இருந்து அவர் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு அவர் காரணமா இருந்தார். ஐயா தான் இந்த மாதிரி எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, ஐயா தான் நடத்தினாரு, அதனால எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு சொல்லிட்டு அவரை கொடுத்து ஒரு ஒரு விட்னஸ் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாளே கேட்டேன். அப்போ நான் கார்த்திகிட்ட என்ன பேசியிருந்தேன், நான் பார் கார்த்திக், கடவுளை அவங்க அறியாமல் இருந்தாலும் கூட ஒரு நன்மை செய்யணும் என்று அவங்க முன் வரும் பொழுது அதன் வழியா கடவுள் என்ன பண்றாரு, அங்க நன்மை செய்யறாரு. நான் மறுபடியும் சொல்றேன், என்னைக்குமே இந்த பொய்யின் அற்புதம், இந்த இந்த பிசாசின் அற்புதம் இப்படிலாம் நம்ம போகக்கூடாது. பொய்யின் அற்புதம், பிசாசின் அற்புதம் இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா நோண்டி பார்க்க கூடாது. எல்லாம் புரிஞ்சுக்குங்க. நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் நமது மழை அவர் பெய்ய பண்ணுகிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். எவ்வளவு நல்லவர். நல்லவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி தீயோர் மேலும் நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் அல்லேலூயா. அப்போ கடவுள் நல்லவர்ன்றதை புரிஞ்சுக்கணும்.